இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு மூலம் சிம் கார்டு வாங்கிய கஸ்டமர்களுக்கு மத்திய தொலைத்தொடர்பு துறையின் சிம் கார்டு விதிகளை பற்றி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு மூலம் வாங்கப்படும் ஒவ்வொரு சிம் கார்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போது அதற்கு உச்சவரம்பு கொண்டு வரப்பட்டுள்ளது. பழைய சிம் கார்டுகள் இப்போது உங்களிடம் இல்லை என்று பலரும் இந்த விதிகளை கவனிக்காமல் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இதை முடிக்கவில்லை என்றால் வரும் நாட்களில் பெரும் சிக்கல் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் முதல் அமல் செய்யப்பட்ட தொலைத்தொடர்பு துறையின் சிம் கார்டு விதிகளின்படி ஒருவர் 9 சிம் கார்டுகளை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு மேல் சிம் கார்டு வைத்திருந்தால் முதல் முறை ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படும் என்றும், இதன் பிறகும் சிம் கார்டுகள் வாங்கினால் இது குறித்து 2 லட்சமாக அபராத தொகை அறிவிக்கப்படும். பழைய புதிய சிம் கார்டு விதிகளை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு பலர் இருக்கிறார்கள். இவர்கள் முதலில் தங்களுடைய ஆதார் கார்டில் எத்தனை சிம் கார்டுகள் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அந்த சிம் கார்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாட் ரிகவர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேரில் ஆதார் கார்டு பயன்படுத்தி எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு டேப் காப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா டேப் காப்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு நோ த நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இஷ்யூட் இன் யுவர் நேம் பை லாகிங் இன் யுவர் யூசிங் மொபைல் நம்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இருக்கிற ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சா கூட டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்ச்சா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஃபோர் 52282 ஆருக்கு கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு உங்களுடைய பேரில் என்னென்ன எவ்வளோ மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்குது, உங்களுடைய ஆதார் கார்டு யூஸ் பண்ணி எத்தனை மொபைல் நம்பர் வாங்கியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் ஒரே நம்பர் வாங்கிறதால மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் இன் யுவர் நேம்னு சொல்லி 1ன்னு சொல்லியிருக்கு. அது இருக்கிற மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பரும் முதல் 4 நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பக்கத்தில் இது உங்களுடைய நம்பர் எல்லாம் நாட் மை மொபைல் நம்பர் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் தேவைன்னா நாட் ரிகவர்ட் ஆப்ஷனை கொடுத்து ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ண தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு யூஸ் பண்ணி உங்களுடைய நேமில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி எத்தனை சிம் கார்டு வாங்கப்பட்டதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணாமல் சிம் கார்டாக இருந்தால் நாட் ரிகவர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுதான் சிம் கார்டு குறித்து வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகணுங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.